இப்போ பேசுறது தொழிற்சங்கத்தில் நம்ம மாதிரி ஒரு தொழிற்சங்கத்திலிருந்து அடிமட்டத்திலிருந்து வேலை வந்துருக்காரு. அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள், அந்த அனுபவங்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வார். கொஞ்சம் அமைதியாக நீங்க இருக்கணும், அதுதான் முக்கியமானது. அமைதியாக இருந்தால் தான் அவருடைய பேசுறவங்க வந்து கேட்க முடியும். ப்ளீஸ் பேச ஆரம்பிச்சு அமைதியாக. ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர்ஸ் அசோசியேஷனுடைய பெருமைமிகு தலைவர் மூத்த தோழர் எம்ஆர் நாத் அவர்களே, இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அருமை தோழர் பாலசுப்ரமணியன் அவர்களே, நம்முடைய இந்த 46வது மகாநாட்டினை ஆனுவல் தர்மபாடி மீட்டிங்கை துவக்கி வைத்து துவக்க உரையாற்றி நம்மிடத்திற்கு விடைபெற்று சென்றிருக்கின்ற மாண்புமிகு நீதி அரசர் வி பெரிய கருப்பையா அவர்களே, நம்முடைய இந்த வயது நான் உட்பட எப்போதுமே 60 வயதை தாண்டி 70, 80 என்று பல கட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இன்னும் பல ஆண்டுகள் நாம் எப்படி உடல் வலிமையோடு உள்ள வலிமையோடு மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதற்கான நல்ல ஆலோசனைகளை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற பத்மஸ்ரீ டாக்டர் PS நடராஜன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த 5 மாதங்களாக 20 வயதிலிருந்து 48 வயது வரையில் உள்ள ஆயிரக்கணக்கான தோழர்கள் மத்தியிலே பேசிவிட்டு இப்பொழுது 60 வயதை தாண்டி இருக்கின்ற உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்தியாவினுடைய பல மூலை முடுக்குகளுக்கு எல்லாம் சென்று நான் சொன்ன இந்த 25 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியிலே தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றேன். அதற்கு காரணம், நீதிபதி அவர்கள் பேசுகின்ற போது ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன், ஓய்வு கால ஊதியத்திலே வித்தியாசம் இருக்கக்கூடாது. அதற்கு அவர் உதாரணமாக ஒன்றை சொன்னார். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. அந்த உத்தரவின்படி பார்த்தால் இந்தியாவில் எந்த உயர் நீதிமன்றத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், உயர் நீதிமன்ற நீதிபதி அப்படின்னு சொன்னா 2 வழியில வருவாங்க. ஒண்ணு, மாவட்ட நீதிபதியிலிருந்து பதவி உயர்வு பெற்று உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக வருவார்கள். இன்னொன்று, பார் கவுன்சிலிருந்து நீதிபதியாக இருந்திருக்க மாட்டார், ஆனால் நீண்ட காலம் வழக்கறிஞராக பணிபுரிந்து அனுபவம் பெற்றவர். அவர்களையும் நீதித்துறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி பார் கவுன்சிலிருந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக வருபவர்கள் இப்படி 2 விதமாக இருப்பார்கள். ஒருவர் ஜுடிஷியல் கமிஷன் பரீட்சை எழுதி தேர்வு பெற்று படிப்படியாக உயர்ந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக வருபவர். இன்னொருவர் வக்கீலாக பிராக்டிஸ் பண்ணி வழக்கறிஞராக பணிபுரிந்து அதன் மூலமாக அவருடைய அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அது மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜா 2 விதத்துல வருவாங்க. There was a disparity between these 2 high court judges in pension. Somebody who was come by promotion, பதவியிலிருந்து ஒருத்தர் high court judge ஆவாரு, and somebody has come directly from the bar. So there was a disparity in the pension between these 2 categories. The matter went up to Supreme Court. There, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தது. There cannot be any disparity between one high court judge and another high court judge in the matter of pension. அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலிருந்து வந்திருந்தாலும் சரி அல்லது பார் கவுன்சிலிருந்து வந்திருந்தாலும் சரி, அவர்கள் 2 பேருக்குமே
இப்ப அதான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு ஓய்வு பெற்றால் அவருக்கு ஒரு மாதம் 1,13,000 பென்ஷன். எந்த ஹைகோர்ட் ரிட்டையர் ஆனால் அது இந்த நாட்டில் இப்போ அமல்படுத்தப்பட்டாச்சு. அதுதான் ஜட்ஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க. இப்ப நான் ஏன் அந்த இளைஞர்கள் மத்தியில் போய் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Now you know there are 3 types of pension scheme for central government employees. One is the old pension scheme, what generally is called as OPS, old pension scheme. CCS pension rule 1972 2021 அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அந்த பென்ஷன் திட்டத்திலிருந்து ரிட்டையர் ஆனவர்கள். Majority of you have retired from the old pension. 50% of the last basic pay is ensured, guaranteed. கடைசியாக வாங்கின அடிப்படை சம்பளத்தினுடைய 50% பென்ஷன் ஆக உத்தரவாதப்பட்டது. அது கேரண்டி இருக்கு. ஓல்டு பென்ஷன்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க. So that one pension is the old pension scheme. Another pension scheme, new pension scheme, now it is called as national pension system. With the old pension scheme, they have not contributed. Now the service of ஒரு நயா பைசா கூட பென்ஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணல. But they are getting guaranteed pension, 50% of the last paid drawn as pension, இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த NPS என்கின்ற நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் 1/1/2004 பிறகு which was implemented after 1/1/2004 10% of pay plus DA contribute பண்ணணும். The employee has to contribute 10% of the basic pay plus DA. இவ்வளவும் contribute பண்ண பிறகு after 30 years 35 years of service அவர் ரிட்டையர் ஆகும்போது there is no guarantee what pension he will get. அவருக்கு என்ன பென்ஷன் கிடைக்கும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இந்த NPS கிடையாது. So that is the second pension scheme. இப்ப கவர்மெண்ட் ஒரு மூணாவது பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. நாம ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனால் இங்க இப்ப நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா for central government employees there are 3 pension schemes. Old pension, new pension, இப்ப UPS unified pension scheme. இப்படி 3 pension scheme இப்ப இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லியாச்சுன்னா நீங்க ஜூன் 30க்குள்ள ஆப்ஷன் கொடுக்கணும். யாரெல்லாம் NPS ல இருந்து UPS க்கு வரீங்களோ அவர்கள் எல்லாம் ஜூன் 30க்குள்ள ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாச்சு. There are about 20,70,000 new pension employees. புதிய பென்ஷன் திட்டத்தில் கவர் ஆகக்கூடியவங்க 20,70,000 பேர் இருக்காங்க. இந்தியா ரயில்வே, போஸ்டல், இன்கம் டாக்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஆடிட், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் எல்லாம் சேர்த்து 10,000 பேர் கூட ஆப்ஷன் கொடுக்கல. Not even 10,000 employees have opted for UPS. அந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஏன்னா கவர்மெண்ட் வந்து லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி பென்ஷன் இருக்கு, அதுல வந்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷன் இருக்கு, அதுல வந்து டிஏ இருக்கு, ஆகவே நீங்க எல்லாம் அதுல வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு லாட் ஆஃப் ஃபேன்ஃபேர் விளம்பரப்படுத்தினார். ஆனால் 20,70,000 எம்ப்ளாயிஸ் NPS எம்ப்ளாயிஸ்ல only 10,000 have joined in NPS. ஏன் இப்ப கவர்மெண்ட் வேற வழி இல்லாம now they have extended the option period up to September 30. யாரா 10,000 பேர் தான் சேர்ந்திருக்காங்க. அந்த 10,000 யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா who are those 10,000 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மெஜாரிட்டி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் ராணுவ வீரர்கள். அவங்களுக்கு ஆல்ரெடி ஓல்டு பென்ஷன் இருக்கு. இவங்களுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல மட்டும்தான் நான் கான்ட்ரிபியூட்டரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு.
அவங்களுக்கும் பென்ஷன் கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப ஆர்பிஐல பெர்மனன்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பண்ணியாச்சு. உங்க ஜெனரல் செக்ரட்டரி ரிப்போர்ட் வந்து அதை பத்தி சொல்லப்பட்டது. அக்னிவீர் இருக்கிற பேர்ல 4 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல they are recruiting soldiers. Army, Navy, Air Force permanent recruitment has been stopped. Why they have stopped? நான் ராஜ்நாத் சிங் கிட்ட கேட்டேன், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிட்ட நான் கேட்டேன், how you have stopped this permanent recruitment in army? எதுக்காக நீங்க ஸ்டாப் பண்ணீங்க? அப்ப அவர் என்ன சொல்றாரு, ராணுவத்துல they work for 20 years, 17 years, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வாங்கி போயிடுறாங்க. 40 வயசுல 37 வயசுலாம் ரிட்டையர் ஆயிடுறாங்க. கவர்மெண்ட் ஹஸ் டு பே பென்ஷன் ஃபார் தம். அவங்களுக்கு பென்ஷன் ஆக 20 ஆண்டுகள் கொடுக்க வேண்டியது இருக்கு, 30 ஆண்டுகள் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதன் பிறகு அவருடைய மனைவிக்கு ஃபேமிலி பென்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆகவே தான் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ராணுவ வீரர்களை அப்பாயின்மெண்ட் பண்றோம் அக்னி வீரர்ன்ற பேர்ல. நோக்கம் என்ன? பென்ஷன். நீங்க நம்ம பென்ஷனர்ஸ் மாநாடு உட்கார்ந்து சொன்னா பென்ஷன் இஸ் அண்டர் அட்டாக். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பென்ஷன் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த மாநாட்டினுடைய பிரதானமான விவாத பொருள் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், பென்ஷனை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது. உச்சநீதிமன்றம் சொல்லி அந்த ஜட்ஜி சொல்லும்போது இங்க சொன்னார், உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு, பென்ஷன் இஸ் நாட் எ பவுண்டி, pension is not a gift, pension is not an ex gratia, pension is not paid at the mercy of the employer. Pension is a fundamental right of a central government employee. Pension is a constitutional right. Constitution பத்தி எப்பே ஸ்டார்டிங்ல சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு கவாய் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட் தான் ரொம்ப பெருசு. இல்ல. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம் தான் ரொம்ப பெருசு. இல்ல. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம் தான் பெருசு, சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் அப்படி நினைக்கிறாங்க. நோ, இட் இஸ் ஒன்லி தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா which is supreme. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டிலே மிக உயர்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு, பென்ஷன் இஸ் a hard earned right. அதான் அவர் சொன்னாரு, டிஃபரண்ட் வேஜஸ் அப்படின்னாரு நீதிபதி இங்க பேசும்போது. ஒத்தி வைக்கப்பட்ட சம்பளம் அவ்வளவுதான். ஏன் ஒத்தி வைக்கப்பட்ட சம்பளம்? இன்னைக்கு எல்லாம் அரசு முடியாது, இருந்து ரிட்டையர் ஆகணும். நம்ம கான்ட்ராக்ட் கோர்ஸ் என்ன சொல்லுது, 24 hours கவர்மெண்ட் எம்ப்ளாயி, 24 மணி நேரம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். நான் டெப்யூட்டி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் நாங்களாம் கோவிட்-19 காலகட்டத்தில் 24 hours வேலை செஞ்சோம். கல்யாண மருத்துவமனைகளெல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டோம். அது அப்போலோவாக இருக்கட்டும், அல்லது மீனாட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ராமச்சந்திர மருத்துவமனையாக இருக்கட்டும், டெல்லியில பெரிய பெரிய வேதாந்தா எல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டோம். ஒன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன், அரசு மருத்துவர்கள், அரசு செவிலியர்கள், அரசு பாராமெடிக்கல் ஸ்டாஃப் அவங்க வேலை செஞ்சாங்க. ரயில்வே ஊழியர்கள் கூட்ஸ் ட்ரெயின் ஓடலன்னா பொருள் இன்னொரு இடத்துல அடுத்த இடத்துக்கு வந்திருக்குமா? வந்திருக்காரு. மின்சார ஊழியர்கள், முனிசிபாலிட்டி ஊழியர்கள், only these people work for 24 hours. 24 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. நாங்க பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் ஆவடியில் இருக்கிற ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் 50% of the employees வேலை செஞ்சோம். ஏன்னா சானிடைசர் இல்லை, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்போம். ஹேண்ட் வாஷ் இல்லை, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்போம். டாக்டருக்கு மாஸ்க் இல்லை, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்போம். அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கவரால் இல்லை, செஞ்சு கொடுத்தோம். வெண்டிலேட்டர் இல்லை, செஞ்சு கொடுத்தோம். ஏன்? Because you are 24 hours government employee அப்படின்னா 24 மணி நேரம் நீ அரசு முடியாது. ஆனா நீ கொடுத்த சம்பளம் 8 மணி நேரத்துக்கு. 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். It's work only for 8 hours. So the salary whatever I was paid or I am being paid, it's only for 8 hours. But I am working 9 hours, 10 hours, 11 hours, 12 hours. And that is why அப்படி 24 மணி நேரம் உழைத்து ஓடாகி போய்விட்ட உடம்பு 60 வயதுக்கு மேல் உழைப்பது என்பது கடினமான காரியம்.
and that is why even Britishers வெள்ளைக்காரனுடைய காலகட்டத்தில் கூட பென்ஷன் என்பது அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமையாக இருந்தது. இட்ஸ் நாட் a salary, அது ஒரு salary கிடையாது, it is a right. நான் அதுதான் டிவி சோமநாதன் கிட்ட சொன்னேன். இன்னைக்கு கேபினட் செக்ரட்டரியா இருந்தாங்க டிவி சோமநாதன். இங்க நம்ம கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அவர்கிட்ட ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாகவும் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரியாகவும் தான் இருந்தவர். நிர்மலா சீதாராமன் அவர் தலைமையில் தான் ஒரு கமிட்டி போட்டு என்பிஎஸ்ஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கலைந்து அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் போட்டாங்க. அவர்கிட்ட நாங்கள் போனோம், ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் நேஷனல் ரோட்ஸ் அண்ட் ஜேசிஎம். நான் ஒரு மீட்டிங் தான் போனேன், அதுக்கப்புறம் ஆயிரம் பாய்பாட். நான் அந்த கூட்டத்தை டைரக்ட் சார்பாக புறப்பட்டேன். ஏன்னா முதல் மீட்டிங்லேயே நான் கேட்டேன், எங்களுக்கு இந்த என்பிஎஸ் எல்லாம் தேவையில்லை, நான் அரசு ஊழியர் 24 மணி நேரம் வேலை, நான் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு பென்ஷன் கிடைக்கும், நான் அதுக்காக 10% என் சம்பளத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வயசு தெரிஞ்ச 10% என் சம்பளத்தில் நான் எதுக்கு உனக்கு 10% கொடுக்கணும் பென்ஷனுக்காக? அரசு வேலை என்பது சாதாரணமாக கிடைச்சது. நான் அவரே கேட்டேன், நீங்க ஐஏஎஸ் எடுத்து வரும்போது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை கூட்டம் ஐஏஎஸ் கொடுத்தாங்களா? நீங்க 6 லட்சம் பேரோட காம்படிஷன் பண்ணீங்க. 6 லட்சம் பேர்ல ஃபில்டர் பண்ணி கடைசியா ஒரு 300 பேர் செலக்ட் பண்ணாங்க யூபிஎஸ்சில. அப்ப அரசு வேலை இருக்கிறது சாதாரணமா வந்து அரசுல வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா, லட்சக்கணக்கான பேரோட நீங்க போட்டி போட்டுதான் அரசுல வந்து ஒரு வேலை கிடைக்கும். ஆகவேதான் அந்த வேலைக்கு பென்ஷன், அந்த பென்ஷன் வந்து நீங்க பரிந்துரை பண்ணணும். ஓல்டு பென்ஷன் யூ ஷுட் ரெக்கமெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, மை மேண்டேட். My mandate is only to make some improvement in NPS. My mandate is not to recommend defined guaranteed old pension அப்படின்னு சொல்றேன். அப்புறம் நான் வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன், இதுவே உங்க வீட வளர்க்கிற அர்த்தம் இல்லை. நீங்க அரசாங்கம் கொடுத்த மேண்டேட் பற்றி தான் போவீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு மேண்டேட் இருக்குல்ல, we have also got a mandate. And what is that mandate? அந்த மேண்டேட் என்பது பழைய பென்ஷனை தவிர வேற எந்த பென்ஷனையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது எந்த மேண்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா அவர் உட்கார்ந்து இருந்தாரு சோமநாதன் அவருக்கு, அவர் பக்கத்துல இருக்கு. என் வயசு பசங்க தானே, எனக்கு 69 வயசு இருக்கும். ஒரு 40 வயசு ஆகணும்னு சொல்லும்போது பசங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன 2 boys are sitting in the left and right of you. உங்களுடைய இடது பக்கத்திலையும் வலது சைடிலே 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க பசங்க. உங்களை மாதிரி 6 லட்சம் பேர் 8 லட்சம் பேரோட போட்டி தேர்வு எழுதி அரசு ஊழியரா ஐஏஎஸ் அதிகாரியா வந்திருக்காரு. உங்களுக்கு உதவுவதற்காக இந்த கமிட்டியில இருக்காரு. நீங்க பென்ஷனுக்காக ஒரு நயா பைசா கூட உங்க சம்பளத்துல காண்பி கொடுத்து இவ்வளவு நாளும் பண்ணல. இனி இருக்கிற சொந்த சர்வீஸ்லையும் நீங்க பென்ஷனுக்காக 10 காசு கொடுக்க போறதில்லை. ஏன்னா நீங்க ஓல்டு பென்ஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு ரிட்டையர் ஆன உடனே உங்க பேசிக் பேல 50% உங்களுக்கு பென்ஷனா வந்துடும். 40% நீங்க கம்யூட்டேஷன் பண்ணிட்டு அந்த பைசா அட்வான்ஸா வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்த நாள் நீங்க மண்டையை போட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு அந்த பைசாவை ரெக்கவரி பண்ண மாட்டாங்க, மொத்த பணமும் ஃபேமிலிக்கு போயிடும். ஒருவேளை நீங்க 75 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்யூட்டேஷன் பணம் திருப்பி கிடைச்சிடும். இப்ப நாங்க 12 வருஷத்துக்கு அதை திருப்பி கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா 20% பென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கீங்கன்னா உங்க லாஸ்ட் பேசிக் பே உங்களுக்கு பென்ஷன். அதன் பிறகு சப்ளிமெண்டரி ஃபேமிலி பென்ஷன், விடோ டாட்டர், கணவன் இறந்து போன ஒரு மகள் வீட்டில் இருந்தாங்க, விடோ டாட்டர், அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன். அன்மேரிட் டாட்டர், திருமணமே செய்யாத ஒரு மகள் வீட்டில் இருந்தா பென்ஷன். டைவர்சி டாட்டர், விவாகரத்து பெற்ற மகள், அவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன். பிசிக்கலி டிசேபிள்டு சில்ட்ரன், வருவாய்க்கு வழி இல்லாத உடல் ஊனமற்ற குழந்தைகள், அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன். மனநிலை சரியில்லாத குழந்தை, அவர்களுக்கு ஃபேமிலி பென்ஷன். இவ்வளவு வசதிகளும் திரு சோமநாதன் அவர்களே உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால்
உங்களை போன்ற ஐஏஎஸ் தேர்வு பெற்று இங்க டெபுட்டி செக்ரட்டரியாகவும் டைரக்டராகவும் உங்க லெஃப்ட் லைன் ரைட் லைன் உட்கார்ந்து இருக்காங்க. Are they having any guarantee for their pension? And every month they are contributing 10%. அவங்க சம்பளத்துல 10% recovery ஆகும். Even then they don't have a guarantee for their pension. So you have to recommend for old pension அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போகல. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி போன வருஷம் எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்து பிரதமருடைய அலுவலகத்தில் இருந்து one invitation from Prime Minister's office. The Prime Minister would like to meet you on 24th of August. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை பிரதமர் அழைப்பார். சனிக்கிழமை அன்றைக்கு 24th வந்து சனிக்கிழமை. நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு டெல்லியிலேயே இருக்கணும். Prime Minister may call you whenever he wants to meet you. ஆனா அஜெண்டா நீ தரபடி மீட் போட்டுட்டீங்க அஜெண்டா. இந்த அஜெண்டாவுக்காக இன்னைக்கு கான்ஃபரன்ஸ். ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல வந்த லெட்டர்ல நோ அஜெண்டா. எந்த அஜெண்டாவும் இல்ல. ஒண்ணே பிரைம் மினிஸ்டர் லைக் மீட் 12 வருஷமா நம்மள பார்க்கல. ஒரு தொழிற்சங்கத்தாரையும் சந்திக்காத முதல் பிரதமர் இதுதான். 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் எந்த ட்ரேட் யூனியன் லீடரையும் பார்க்கல. திடீர்னு பார்க்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு புரியல. ஒருவேளை 8வது சம்பள கமிஷனை பத்தி ஏதாவது சொல்ல போறாரா, அல்லது 12 மாசம் அட்மினிஸ்ட்ரேஷனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு அதை பத்தி ஏதாவது சொல்ல போறாரா, எதுக்காக போறாரு அப்படின்னு விசாரிச்சா அப்பதான் தெரிய வருது. சோமநாதன் அவர்கள் அவருடைய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு. Yes, already submitted the report. The 5 o'clock cabinet meeting there is going to be a decision on that report. At 6 o'clock he will announce the leaders. தலைவர்களை அழைத்து சொல்ல போகிறார். நாங்க இந்த மாதிரி என்பிஎஸ்ல இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்ல போறாருன்னு தகவல். நான் என்னுடைய சக நண்பர்களோட எல்லாம் பேசினேன். ரயில்வே, போஸ்டல் இந்த கூட்டத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும். பிரதமர் அழைத்தார் அப்படிங்கிறதுக்காக நாம் உடனே ஓடி எடுத்துக்கலாம். ஏன் பிரதமர் நமக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுப்பதாக இருந்தால் போகலாம், சால்வை போடலாம், மரியாதை செலுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதை அவர் செய்ய போவதில்லை. நம்மளை பார்ட்டியாக விரும்புகிறார் பிரதமர். நம்மை அழைத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்ட பிறகு நான் அவர்களையெல்லாம் கலந்து பேசித்தான் இந்த யூபிஎஸ்ஐ கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வழி நாம வந்துடக்கூடாது. அதுவே let us not go, let us boycott அப்படின்னு நாம சொன்னோம். நான் ஒரு நாள் தான் போகல, மற்ற நண்பர்கள் எல்லாம் போனார்கள். பிரதமர் 5 மணிக்கு கேபினெட் மீட்டிங்ல முடிவு பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு தலைவர்களை அழைத்து சொல்றார், உங்க கோரிக்கையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டேன். நீங்க என்ன கேட்டீங்க? மினிமம் கேரண்டி வேணும்னு கேட்டீங்க, இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? ஃபேமிலி பென்ஷன் வேணும்னு கேட்டீங்க, இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? உங்க பேசிக் மேல 50% வேணும்னு கேட்டீங்க, அதுவும் இருக்கு. அப்புறம் என்ன கவலை? இவங்களோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய அரசாங்கத்தை பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவ்வளவு சிறப்பாக அந்த பென்ஷன் திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு ஏன் 10,000 பேர் சொல்லிருக்காங்க? 20 லட்சம் பேர் இருக்காங்க யூபிஎஸ்ல. ஆனா only 10,000 are joined. அந்த 10,000 யாரு? எக்ஸர்வீஸ் மேன். அவருக்கு ஏற்கனவே பழைய பென்ஷன் இருக்கு. அவங்களுக்கு சர்வீஸ் கம்மி. 12 ஆண்டுகள், 13 ஆண்டுகள், 16 ஆண்டுகள்னா வேலை செய்யறாங்க. சிவில் வளர்த்து அவங்களுக்கு என்பிஎஸ் எமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. amount is very less in NPS. அதனால எனக்கு NPS பெனிஃபிட் இல்ல, நான் UPS போயிடுறேன்னு அவர் எழுதி கொடுத்தாரு. அப்படி மீறி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான ஒரு குழந்தை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. 2 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்க, நம்ம யூபிஎஸ்க்கு போறதா என்பிஎஸ்க்கு போறதா, இது லாபம், இது லாபமா, அது லாபமா அப்படின்னு உடனே முடிவு பண்றாங்க. 2 பேரும் லாபம் இல்லை, ஏதாவது லாபம் கிடைக்கிறதா தான் கிடைக்கணும். நீ என்பிஎஸ் போயிட்டு நான் யூபிஎஸ் போறேன். இவ்வளவுதான் பார்த்தா இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் பில் மூலமா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அதனால என்பிஎஸ் யூபிஎஸ் பத்தி அதிகமா கவலை இல்லை. ஆனா நான் தொழிற்சங்கத்தில் வேலை செய்யறதுனால அது எனக்கு கவலை இருக்குல்ல. எங்க டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் எம்ப்ளாயிஸ்ல, சிவிலியன் எம்ப்ளாயிஸ்ல
2 லட்சம் பேர் என்பிஎஸ். அவங்க ஃபியூச்சர் இல்லை, அவங்களோட எதிர்காலம் இல்லை, கவலைப்பட இல்லை. அப்ப அதுக்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த அரசுக்கு நான் ஜஸ்டிஸ் கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு பென்ஷன் என்னாலே அலர்ஜி. பென்ஷன் என்பது அவர்களுக்கு ஒரு ஒவ்வாமை. அதனுடைய உதாரணங்கள் தான் என்பிஎஸ்ஐ கொண்டு வந்தது, அதன் பிறகு யூபிஎஸ்ஐ கொண்டு வந்தது. இப்ப அடுத்து ஒரு 2 சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சட்டம் நிறைய பேர் கவனிச்சுக்க மாட்டாங்க. நம்முடைய பிஎஸ்என்எல் நண்பர்கள் எவ்வளவு பேர் அதை பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியாது. வேலிடேஷன் திடீர்னு ஃபைனான்ஸ் பில்லுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. சிசிஎஸ் பென்ஷன் ரூல் 1972 பற்றி அதுல ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா ஜனாதிபதிக்கு பவர். ஆர்டிகல் 309 பிரகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்த ரூல் எல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் வரும். சிசிஎஸ் பென்ஷன் ரூல், ஃபண்டமெண்டல் ரூல், சப்ளிமெண்டரி ரூல், என்டிசி ரூல், மெடிக்கல் ரிஎம்பர்ஸ்மென்ட் ரூல், இது எல்லாமே ஆர்டிகல் 309 படி ஜனாதிபதிக்கு பவர் இருக்கு. பென்ஷன் ரூல்ல ஒரு அமெண்ட் பண்ணணும்னு சொன்னா கேபினெட் டிசைட் பண்ணி பிரசிடென்ட் அப்ரூவலோட பண்ணிடலாம். ஆனா பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனான்ஸ் பில்லுக்குள்ள ஒரு பல எம்பிக்கிட்ட நான் பேசுறேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட நான் பேசுறேன். இந்த ஃபைனான்ஸ் பில்லுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ஃபைனான்ஸ் பில்லுக்கு ஒரு சாப்டர்ல இதை கொண்டு வந்து நுழைச்சிட்டாங்க. நீங்க யாரும் படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. நாளைக்கு பில்லு பார்லிமெண்ட்ல வந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் அந்த எம்பிக்கள் கையில் கிடைக்கும். அந்த காலத்து எம்பிக்கள் இந்திரஜித் குப்தா, குருதாஸ் தாஸ் குப்தா, பூபேஷ் குப்தா, சமர் முகர்ஜி, வாசுதேவாச்சாரியா இவர்கள் எல்லாம் படிப்பார். நான் இந்திரஜித் குப்தாவை பார்த்திருக்கேன். ஏஐடிசி 24 கேண்டீன்ல என்னுடைய சின்ன வயசுல அவர் இரவு 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து குறிப்பு எடுப்பாரு. காலையில் பார்லிமெண்ட்ல போய் பேசணும். அவருடைய பல குறிப்புகளை நாம் மேனுவல் டைப்ரைட்டர்ல டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவரெல்லாம் படிப்பாங்க, குறிப்பெடுத்து பார்லிமெண்ட்ல போய் பேசுவாங்க. இப்ப அதெல்லாம் கூட கிடையாது. அது கூட அந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு சில எம்பிக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் எடுத்து படிப்பாங்க. மற்றவர்களுக்கு என்ன ஒன்று ஒன்றுனா அவங்க ரூலிங் பார்ட்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அமைச்சரவை கொண்டு வந்து சபையில் வைக்கிறார்கள் என்று சொன்னால் கை கட்டுவாங்க, பாஸ் ஆகும். அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு நிறைய பேர் பார்க்கறது. ஆனால் விவரமாக படிக்கின்ற ஒரு சில எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை எழுப்பினார். Why are you introducing the CCS pension rule proposal in the finance bill? ஏன் அதை கொண்டு வந்து அதை உடைக்கிறீங்க? அந்த வேலிடேஷனை ஏன் நீங்க எடுத்துறீங்க உங்க கையில? அப்படின்னா நிர்மலா சீதாராமன் எந்த பதிலுமே சொல்லலாம். அந்த சட்டம் நிறைவேறல. இப்ப இதை பத்தி 2 விதமான ஒப்பீனியன் போயிட்டு நம்ம தோழர்களே பல மூத்த தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அரசாங்கம் பென்ஷன் கூட என்ன பண்ணிருக்காங்க? இந்த வேலிடேஷன் மூலமா ஒரு பர்டிகுலர் பே கமிஷன் வருது. 8ஆம் சம்பள கமிஷன் 1/1/2016-26 இருந்து அமல்படுத்தணும். இப்ப நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேருமே அந்த டேட்டுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகணும். பென்ஷனர் அசோசியேஷன் இதுல உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே 1/1/2026 முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டு பண்ணணும். இப்ப நாமளும் ஆர்வமாக எதிர்பார்க்கிறோம் 8ஆம் சம்பள கமிஷன் வரும், நம்முடைய பென்ஷன்ல சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆர்வமாக இருக்கிறோம். பொதுவாக இந்த வரைக்கும் நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊதியம் மாற்றப்படுகின்ற போது அதே தேதியிலிருந்து பென்ஷன் மாற்றணும். தேர்ட் பே கமிஷன், ஃபோர்த் பே கமிஷன், ஃபிஃப்த் பே கமிஷன், சிக்ஸ்த், செவன்த் எல்லா பே கமிஷனுமே எந்த தேதியில் எம்ப்ளாயிஸ்க்கு ஊதியம் மாறுகிறதோ அதே தேதியிலிருந்து பென்ஷனருக்கு பென்ஷன் மாறும். இனிமேல் அப்படி மாறுமா? That is a question mark. Whether the date of implementation of future pay commissions for the serving employees and the retired employees will be the same date as earlier. And the அரசு முடிவு பண்ணும். அதான் அந்த வேலிடேஷன் எடுத்துக்கலாம். The government has got the authority. அரசு முடிவெடுக்கும். 1/1/2006 இருந்து 26 இருந்து
பழைய பென்ஷன்தாரர்களுக்கு பென்ஷனை மாற்றி அமைப்பதா அல்லது அரசு நினைக்கின்ற வேறு ஏதாவது ஒரு தேதியில், அது 1/1/2027 இருக்கலாம், 1/1/2028 இருக்கலாம், அரசு என்ன தேதி நிர்ணயம் செய்கிறதோ அந்த தேதியில் இருந்துதான் அந்த பென்ஷன் ரிவிஷன் ஆகும். அந்த அதிகாரத்தை நாடாளுமன்றத்தின் மூலம் அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பேரிட்டி, அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, பேரிட்டி ஒரே போஸ்ட்ல ஒரே கிரேட்ல இருந்து ரிட்டையர் ஆனவர்கள், ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக, ஜூனியர் இன்ஜினியராக, ஆபீஸ் சூப்பரண்டாக, செக்ஷன் ஆபீசராக அல்லது ஒரு டெக்னீஷியனாக, இப்படி பல கிரேடுகளில் இருந்து ரிட்டையர் ஆனவர்கள் அவருடைய டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அடிப்படையில் பென்ஷன்ல வித்தியாசம் இருக்கக்கூடாது. There should not be a disparity. ஏன்னா இவர்கள் எல்லோருமே ஒரு குரூப், ஒரு ஹோமோஜீனியஸ் குரூப். அதுல நீ இந்த தேதியில் ரிட்டையர் ஜூனியர் இன்ஜினியர்கள் அதனால உனக்கு பென்ஷன் கம்மியா கிடைக்கும், அது ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனா parity between pre-pay commission retirees and post-pay commission retirees. இது 7வது சம்பள கமிஷன் ஓரளவுக்கு அந்த வித்தியாசத்தை நாமெல்லாம் போராடி 100% parity இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாத சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வேலிடேஷன் அதிகாரம் மூலமாக இங்க இருக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கும் இனிமே அந்த பேரிட்டி இருக்குமா, சமமான பென்ஷன் கிடைக்குமா, அது கிடைக்குமா வேண்டுமா என்பதை அரசு நிர்ணயம் செய்யும். அதான் பே கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அது கவர்மெண்ட்டுக்கு பைண்டிங் இல்லை. அது கொடுக்கணுமா வேண்டாமா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். அதான் பிரச்சனை. அப்ப அந்த அதிகாரத்தை இவ்வளவு நாட்கள் இல்லாமல் அதை நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப உங்களுடைய நோக்கத்தில் பழுது இருக்கு. We doubt your integrity in this. எங்களுக்கு துரோகம் இழைப்பதற்காகத்தான் நீங்கள் இந்த அதிகாரத்தை நாடாளுமன்றத்தின் மூலம் பெற்றிருக்கிறீர்கள். You have taken this authority from the parliament not to help the pensioners. It is only to disturb the pensioners and to destroy their pension. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆகவேதான் நாம உடனடியாக தேசியம் சார்பாக எதிர்த்து பென்ஷன் செக்ரட்டரிக்கு கடிதம் கொடுத்தோம். அவர் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அழைத்தார். நானும் இருந்த அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் நம்ம தலைவர்களெல்லாம் இருந்தார். நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அவர் திரும்ப கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி, பழைய ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டு மாதிரி ஒரு பாதிப்பு இல்லைங்க. நீங்க ஏன் தேவையில்லாம பொண்ணு மட்டும் கொடுத்துருக்கீங்க? உங்க பென்ஷன் ஒன்றும் குறையாதுங்க. எக்ஸிஸ்டிங் பென்ஷனருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்ப நம்மளோட எக்ஸிஸ்டிங் பென்ஷன் இப்ப பென்ஷன் இருக்கு, அதை நீ குறைக்க முடியாது. கவர்மெண்ட் நோ அத்தாரிட்டி டு ரெடியூஸ் மை பென்ஷன். பட் வாட் அபௌட் மை ஃபியூச்சர் பென்ஷன்? 8வது ஊதியக்குழு வந்த பிறகு கிடைக்கக்கூடிய அந்த மாறுதல் மட்டும் அது எனக்கு கிடைக்குமா? அது உங்களுக்கு கிடைக்கும். அவர் சொல்றாரு, அது உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க ஏன் சட்டை போடுறீங்க? அப்ப நாம என்ன சொல்றோம்? தட் இஸ் தி கேஸ். டு பப்ளிஷ் நோட்டிஃபிகேஷன், ஒரு கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுங்க. இப்படி ஒரு சட்டம் இருந்தாலும், நாடாளுமன்றத்தில் நாங்கள் இந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருந்தாலும், அது நிச்சயமாக அதை பயன்படுத்தி பென்ஷன்தாரர்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவதற்காக இது பண்ணல. 8வது சம்பள கமிஷனுடைய பரிந்துரைகள் அப்படியே முழுமையாக எந்த தேதியிலிருந்து ஊழியர்களுக்கு கிடைக்கின்றதோ அதே தேதியிலிருந்து பென்ஷன்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிரஸ் நோட் இஷ்யூ பண்ணுங்க. அல்லது இன்றைக்கு நடந்துள்ள இந்த மீட்டிங் நாங்கள் இருக்கோம், நேஷனல் கவுன்சில் தேசியம் ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் நாங்கள் இருக்கோம், பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் நிறைய பேர் இருந்தாங்க. அதனுடைய மினிட்ஸ் ஒன்று ரெக்கார்ட் பண்ணுங்க. You record the minutes of that meeting and distribute. இந்த தேதி வரையும் அப்படி ஒரு மினிட்ஸ் அல்லது அப்படி ஒரு கிளாரிஃபிகேஷன் இதுவரையும் இந்த அரசு வெளியிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. There cannot be disparity between the same category of pensioners.
அப்படிங்கிற பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை இல்லாமல் செய்வதற்காக, அந்த நீதிமன்ற தீர்ப்புகளை காணாமல் செய்வதற்காக, அழித்து விடுவதற்காகத்தான் நாடாளுமன்றத்தின் மூலம் அமைதியாக யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக இப்படி ஒரு அதிகாரத்தை the government has taken. So how can we be a silent spectator? நாம் எப்படி வெறும் பார்வையாளர்களாக இதை பார்த்துக் கொண்டு இருக்க முடியும்? இந்த நாட்டுக்காக உழைத்திருக்கிறோம். பல்வேறு பொறுப்புகளிலே மத்திய அரசில் இருந்து பணியாற்றியவர்கள் நாம் இங்கே இருக்கிறோம். அதிகாரிகளாக இருந்தவர்கள், ஊழியர்களாக இருந்தவர்கள், தொழிலாளர்களாக இருந்தவர்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அரசு கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களை அமல்படுத்துவது, இதெல்லாம் பெரிய பங்களிப்பை செலுத்தி இன்னும் நாம் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வோம் என்பதே ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நாம். இந்தியாவிலே சராசரி வயசு 72 அப்படின்னு சொன்னா இப்ப நாம அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? 69, 70, 72 தாண்டி போயிட்டு. அப்ப அவர்கள் மீது அவர்களை துன்புறுத்துகின்ற வண்ணமாக, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற வண்ணமாக இப்படி ஒரு வேலிடேஷனை அவர்கள் கொண்டு வந்திருப்பதை நிச்சயமாக நாம் ஏற்க முடியாது. அதை எதிர்த்து நாம அமைப்பு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் போராடணும். எல்லா ஜட்ஜுமே ஒரே பென்ஷன் தான். ஹைகோர்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜாரு, 10 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜாரு, உங்களுக்கு பென்ஷன் 1,13,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது நடக்குது, ஏன் நடக்காது? இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றியவர்கள் யார்? எம்பிக்கள். நான் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் 2018 ஐஎல்ஓவுக்கு போனேன். ஐஎல்ஓவுடைய நூற்றாண்டு விழாவிலும் அதனுடைய 109வது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், லேபர் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் ஆசிரியர் ஏஐடியூசியினுடைய பிரதிநிதியாக நாங்கள் போனேன். 15 நாட்கள் டெல்லியில் இருந்தேன். என்னுடைய அந்த டெலிகேஷனுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தோஷ் குமார் கங்குவார், அன்றைய லேபர் மினிஸ்டர். 15 நாளைக்கு கூடவே இருந்தார் டெலிகேஷனுடைய தலைவர். சில நேரங்களில் அவரோட ஃப்ரீயா பேசுவதற்கு நேரம் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் ஜெனீவாவில் நம்முடைய சுவிட்சர்லாந்து எம்பசி அவர்கள் வந்து எங்களுக்கு மத்திய விருதுக்காக அழைத்தார். அப்போ அங்கே போனோம். மதிய விருந்தெல்லாம் சாப்பிட்டு மரத்து கீழே உட்கார்ந்து இந்த தோட்டத்தில் அவரோட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து உங்களுக்கு கேட்டேன். ஏன்னா அவர் வரையிலிருந்து தொடர்ந்து எம்பி, எத்தனாவது வருஷம் நீங்க எம்பியா இருக்கீங்க? This is my 9th term அப்படின்னா 9 தடவை எம்பியா இப்ப காப்பாளா 9 தடவை எம்பியா இருக்கார். இந்த எம்பி என்ன பென்ஷன்? ஒரே ஒரு டேர்ம் 5 ஆண்டுகள் எம்பியாக இருப்பீங்கன்னு சொன்னா 31,500 ரூபாய். மீசங்க அந்த சிஜிஎஸ் சங்க ஏசில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறது வாங்கி போனா அதெல்லாம் பென்ஷன் மட்டுமே 31,500 ரூபீஸ். அவர் 45 வருஷம் எம்பியா இருந்தார். 9 to 45 years. ஒவ்வொரு வருடம் எம்பியாக இருந்ததுக்கும் 2,500 ரூபாய் பென்ஷன் மாசம் மாசம். இந்த 31,500 இந்த அந்த 5 ஆண்டுகளை மைனஸ் பண்ணிடுங்க. மீதி 40 ஆண்டுகள். 40 into 2,500 எவ்வளவு ஆச்சு? 80,500 ரூபாய். கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய். ஒரு பைசா தாண்டி பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனா அவருக்கு நமக்கு கொடுக்கும்போது மட்டும் இந்த சட்டங்கள், ஃபைனான்ஸ் ஆக்ட், ஃபைனான்ஸ் பில் இதையெல்லாம் கொண்டு வந்து பென்ஷன்தாரர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக இந்த திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக அதை எதிர்த்து போராட வேண்டும். அநேகமாக ஆகஸ்ட் மாதம் கேபினட் செக்ரட்டரி தலைமையில் அவருடைய தலைமையில் நேஷனல் கவுன்சில் தேசிய மீட்டிங் அழைப்பார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து நிச்சயமாக இந்த பிரச்சனை அங்கே எழுப்பப்படும். இந்த பிரச்சனை அங்கே எழுப்பப்படும். நீதிமன்றத்தில் நடப்பது நடக்கிறது. ஆனால் நேஷனல் கவுன்சில் தேசிய கூட்டத்தில் இந்த வேலிடேஷனை அரசு எடுத்துக்கொண்டு 2026க்கு முன் பணி ஓய்வு பெற்ற பென்ஷன்தாரர்களை சிரமத்திற்கு உள்ளாக்குகின்ற, பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாக்குகின்ற அரசினுடைய இந்த முடிவை நாம் ஏற்க முடியாது. கண்டிப்பு பேசும். அதோடு ஒரு சந்தேகம் முடியாது. இன்னொன்று பண்ணியிருக்காங்க. அதற்காக பிஎஸ்என்எல் உதாரணமா சொன்னாங்க.
அவங்க தான் பிஎஸ்என்எல் தான் முதல்ல கார்பரேஷனாக மாறின கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அப்படின்னா பப்ளிக் செக்டராக மாறின முதல் டிபார்ட்மெண்ட். இப்போ எங்களை மாற்றிட்டாங்க, நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். 4 வருஷமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் நடக்குது. உங்க கம்பெனியில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் போய் இன்னும் நாங்கள் மத்திய அரசு முடியாது. 4 வருஷம் ஆகிப்போச்சு. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் எல்லாம் கார்பரேஷனாக மாற்றி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த தேதி வரைக்கும் நாங்கள் கம்பெனியில் ஷேர் இன்னும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக தான் இருக்கோம். இப்போ அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து கார்பரேஷனாக போனவங்க ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில், ஒப்பந்தத்தின் அடிப்படையில், அந்த ஒப்பந்தத்தில் தான் ரூல் 37A அப்படிங்கிறது வந்து சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ல ஓபி குப்தா அவர்கள் மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த பென்ஷன் ரூல் கொண்டு வந்து சேர்த்தார். அப்படின்னா நீங்க அரசு ஊழியராக இருந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியில் போய் சேர்ந்தாலும் அரசு ஊழியராக இருந்த காலகட்டத்துக்கு உண்டான பென்ஷன் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். 37A பரவாயில்ல. பிஎஸ்என்எல் ஊழியர்கள் எல்லாம் அந்த பழைய பென்ஷன் அடிப்படையில் பென்ஷன் வாங்கிட்டு வர்றாங்க. ஆனா அவங்க பென்ஷன் ரிவைஸ் ஆகல, அவங்க அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம தேசியத்துல பேசியிருக்கோம். பிஎஸ்என்எல் ஊழியர்களுடைய பென்ஷனரியே இன்னும் ரிவைஸ் பண்ணல. 7வது ஊதிய குழு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப 8வது ஊதிய குழு வரப்போகுது. ஆனா இன்றைய தினம் வரைக்கும் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு பென்ஷன்தாரர்களுக்கு அந்த பென்ஷன் கொடுக்கல. நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருந்தது. அதன் பிறகு அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் பிஎஸ்என்எல்ல. அங்கிருந்து வந்தாரு. இங்க கம்பெனி ஊழியர் பிஎஸ்என்எல் கம்பெனி ஊழியரா மாறிட்டார். இங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்ப டிஸ்மிஸ் பண்ணும்போது அரசு ஊழியரா இருந்த காலகட்டத்துக்கு உனக்கு பென்ஷன் இல்லை போனா அப்புறம் அந்த நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம்ல நம்ம சண்டை போட்டோம். ஏன்னா அரசு ஊழியரா இருந்த காலத்துல கௌரவமா இருந்த அது ரிட்டையர்ட் ஆனரபிலி, இங்க ஆனரபிலி ரிட்டையர் ஆயிட்டா அங்க போய் சேர்த்தேன். அப்ப அந்த பீரியட் உண்டான பென்ஷன் கொடுக்க மாட்டேன் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு போராட்ட பிறகு அந்த ஊழல் மறுபடியும் இன்சர்ட் பண்ணாங்க. ஒரு அரசு ஊழியர் வந்து பப்ளிக் செக்டர் ஊழியராக மாறினாலும் அங்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டாலும் இங்க அவர் பட்ட சர்வீஸுடைய பென்ஷன் அவருக்கு பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஒரு சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை விட்ரா பண்ணிடும், சைலண்டா அதை விட்ரா பண்ணும். பிஎஸ்என்எல் ஊழியர்கள் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தில் இருந்து இங்க வந்து ஆப்ஷன் கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒருவேளை ஏதோ ஒரு தவறு செய்து அல்லது நிர்வாகம் அவர்களை பழிவாங்கி டிஸ்மிஸ் பண்ணிட்டா அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய பென்ஷனும் அவர்களுக்கு இப்ப கிடைக்கும். So that is why I told that sir, pension has become an allergy for this government. இந்த அரசுக்கு பென்ஷன் என்பது ஒரு மிகப்பெரிய அலர்ஜியாக மாறிவிட்டது. ஆனால் தமிழனுடைய பென்ஷனை பாதுகாப்பாக இருக்கிறார். ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், எம்பி, மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், கவர்னர்ஸ் இவர்களுக்கு எல்லாம் பென்ஷனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாட்டுக்காக தன்னுடைய இளமை காலத்தை மொத்தமும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து உழைத்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றிய அரசு ஊழியர்கள் அவர்கள் மீதி இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன் என்பது இந்த அரசுக்கு மிகப்பெரிய வேப்பங்காயாக இருக்கிறது. ஆகவே நாம் அதை எடுத்து போராட வேண்டும். இப்போ அரசு ஒரு விதத்துல நன்மை பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்பிஎஸ் ஊழியர்கள் மட்டும் போராடிட்டு இருந்தாங்க. இப்ப என்பிஎஸ் ஊழியர்களோடு சேர்த்து நாமும் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஏன்னா நம்ம பென்ஷனுக்கும் நிச்சயமில்லா தன்மை ஆகி போச்சுல. 8வது சம்பள கமிஷன் வருது, அந்த பென்ஷன் நமக்கு கிடைக்குமா கிடைக்க வேண்டாமான்னு அரசாங்கம் நினைத்தால் மட்டும்தான், அரசாங்கம் நினைக்கலாம் கிடைக்காது. அப்ப we are at the mercy of the government. After rendering 35 years, 40 years honorable service to this country for our pension division, we are at the mercy of the government. அதனால இப்ப நாம் எல்லோரும் இணைந்து போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுதான் நான் இந்தியா மொத்தம் எல்பிஎஸ் யூபிஎஸ் ஊழியர்களோடு பேசுகின்ற போது சொன்னேன், நீ மட்டும் இல்ல உன்னோட சேர்ந்து நாங்களும் போராடணும். எல்லோருடைய பென்ஷன் இன்றைக்கு பாதிக்கப்பட்டது. உங்க பென்ஷன் மட்டும் இல்ல, எல்பிஎஸ் யூபிஎஸ் பென்ஷன் மட்டும் இல்ல, பழைய பென்ஷன்ல உத்தரவாதப்பட்ட அந்த பென்ஷன் வாங்குகின்ற நாங்களும் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அனைவரும் இணைந்து போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம்.
அது நிச்சயமாக தோழர்களே இந்த உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. இந்த உரிமைக்காக நாம் போராட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு 8வது சம்பள கமிஷனை பற்றி டாக்டர் அவர்கள் இருக்கிறார். அவரை அதிக நேரம் நாம் இங்கே உட்கார வைக்கக்கூடாது. அவருடைய கருத்துக்களையும் நாம் கேட்க வேண்டும். ஆகவே 8வது சம்பள கமிஷனை பற்றி ஒரு 5 நிமிடம் சொல்லி சுருக்கமாக முடித்து விடுங்கள். 8வது சம்பள கமிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம தோழர்கள் கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாம் நடத்திய போராட்டத்தின் விளைவாக 8வது சம்பள கமிஷன் வந்தது. அதோட நம்ம போராட்டத்தெல்லாம் கரெக்ட். ஆனா நம்ம போராட்டத்தை பார்த்து மட்டும் கொடுத்தாங்கன்னா அது நம்ம தயாரா இல்லை. ஏன்னா டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் ஆம் ஆத்மி பார்ட்டியை அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும். அப்ப கால்குலேஷன் அவங்க பண்றாங்க. 50% of the Delhi voters are central government employees, pensioners and Delhi state government employees. 50% வாக்காளர்கள் டெல்லியில் central government employees, armed forces, army, navy, air force, paramilitary forces, அதன் பிறகு ரிட்டையர் ஆனவர்கள் டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு 4 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் கேட்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து வைத்து 8வது சம்பள கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 5-6 மாதம் ஆகிவிட்டது. எங்க வேணும் ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தா? Who is the chairman? Who is the member secretary? What is the terms of reference? And what is going to be the periodicity of the pay commission? பழைய பென்ஷன் தாரர்களை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுமா பண்ணாதா? கம்யூட்டேஷன் பென்ஷன் 15 ஆண்டுகளில் இருந்து 12 ஆண்டாக குறைக்கணும்ன்றது பரிசீலனை பண்ணுமா பண்ணாதா? சிடிஎஸ் மருத்துவர்கள் சம்பந்தமாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி ஏதாவது பரிசீலனை பண்ணுமா பண்ணாதா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் நோட்டிபிகேஷன் வரல. இந்த சிச்சுவேஷனில் நம்ம அழைத்தாங்க. நம்ம அழைத்து நீங்க ஒரு டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஸ்டாண்டிங் கமிட்டி நேஷனல் கவுன்சில் தேசியத்துல இருந்து ஒரு டிராஃப்ட் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எழுதி அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். அது பத்தி பேசுவதற்காக கூட்டாங்க. டிஓபிஎன்டியுடைய செக்ரட்டரி ஒரு மேடம் அந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கெல்லாம் ரைட் ஒரு பக்கம் நம்ம பென்ஷன் மாறணுமா மாறாதது ஒரு பக்கம் இருக்கு இந்த வேலிடேஷனால. ஆனாலும் அதை எடுத்துக்கிட்டு நம்மளால சக்சஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்முடைய பென்ஷன் மாறணும், எம்ப்ளாயிஸ்க்கு நியாயமான ட்ரீட்மெண்ட் ஃபேக்டரி கிடைக்கணும். அப்படிதான் அதனுடைய ஃபண்டமெண்டலான விஷயம். வாட் ஷுட் பி தி மினிமம் பே? மத்திய அரசு ஊழியர்களுடைய குறைந்தபட்ச ஊதியம் என்னவாக இருக்க வேண்டும்? அதை டிசைட் பண்ணிட்டா டிஏலாம் காணும். இப்போ 55% டிஏ நமக்கு ஒரு 3% வரும்னு சொல்றாங்க. அப்படின்னா 58. அடுத்த டிஏ ஒரு 2% 3% வந்தாலும் 60% ஆயிடும். 18,000 ரூபாய் மினிமம் பே. ஒரு எம்டிஎஸ் ஒருத்தர் வந்தா 18,000 ரூபாய் பிளஸ் 60% டிஏ அப்படின்னு சொன்னா 2026ல 28,000 rupees is the minimum pay. Now this 28,000 how much increase we want? அதான் பிரச்சனை. 28,000 ரூபாய் இருக்கு. மினிமம் salary 28,000 வந்தாச்சு. அது 30 ஆகணுமா 40 ஆகணுமா 45 ஆகணுமா? அதான் கொஸ்டின் மார்க். அப்படி ஆகணும் அப்படின்னா 40,000 கொடுங்க அப்படின்னு வேலை கொடுத்துருவாங்க. கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஃபார்முலா, அதுக்கு இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் ஏற்றுக்கொண்ட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவே மோசடி. அதை மாற்றணும் அப்படிங்கிறதா இங்கே நம்ம பிரச்சனை. என்ன மோசடி? ஃபேமிலினா 3 யூனிட் அவ்வளவுதான். ஹஸ்பண்ட் வைஃப் 14 வயசுக்கு கீழே உள்ள 2 குழந்தைகள் அவ்வளவுதான் ஃபேமிலி. அதான் டெஃபினிஷன். அதுலயும் பாத்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஆண் ஒரு மேல் அப்படின்னா அவர் 1 யூனிட், அவருடைய மனைவி ஃபீமேல் அந்த குடும்பத்துல இருந்தா 0.8 யூனிட். அப்ப 1 யூனிட்னா அவர் ஆண் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுல வந்து மற்ற வேலை செய்யறதுக்கு தூங்குறதுக்கு எழுதுறதுக்கு அவருக்கு 2,600 கலோரி வேணும். அந்த 2,600 கலோரி சொன்னா எவ்வளவு அரிசி, எவ்வளவு கோதுமை, எவ்வளவு காய்கறி, எவ்வளவு பால், எவ்வளவு பழம், எவ்வளவு மீன், எவ்வளவு இறைச்சி, எவ்வளவு முட்டை, இதெல்லாம் போட்டு
மார்க் தான். இதெல்லாம் போட்டு அப்ப அங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஆணுக்கு 1 யூனிட், ஃபீமேலுக்கு 0.8 யூனிட், 14 வயசுக்கு கீழே உள்ள குழந்தை 6 யூனிட், 0.6 0.6 அப்படின்னா 3 யூனிட். பெற்றோர்கள் கிடையாது. அரசாங்க சட்டமே சொல்லுது 25 வயது வரைக்கும் குழந்தைகள் நம்முடைய டிபெண்டன்ட். எல்டிசியா இருக்கட்டும், மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்டா இருக்கட்டும், 25 இயர்ஸ் வரைக்கும் டிபெண்டன்ட். ஆனா இந்த மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பண்ற ஃபார்முலா பிரகாரம் 14 வயசு வரைக்கும் தான் உங்க டிபெண்டன்ட். அதுக்கு மேல போய் அந்த குழந்தை உழைச்சு தான் சம்பாதிச்சு வாழணும். இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள். பெற்றோர்களை யார் பார்ப்பது? இதுவரைக்கும் நம்ம சமூகத்தில் வந்து இட் இஸ் a moral responsibility. பெற்றோர்களை முதியோர்களை பாதுகாப்பது என்பது தார்மீக கடமை. ஆனா இனிமே அது தார்மீக கடமை சொல்ல முடியுமா? now it has become a legal responsibility. பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு சீனியர் சிட்டிசன் ப்ரொடெக்ஷன் அண்ட் பேரண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு பெரிய சட்டத்தை பாஸ் பண்ணியாச்சு. யாராவது பெற்றோர்களை பார்க்கல, கவனிக்கல, சாப்பாடு போடல, துணி கொடுக்கலன்னு சொன்னா கலெக்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா போதும். கலெக்டர் உடனே அவங்களுக்கு 10,000 ரூபாய் மினிமம் கொடுத்து மேல கொடுக்க சட்டத்துல இறங்குது. அப்ப இது பேரண்ட்ஸை பார்ப்பது என்பது தார்மீக கடமை அல்ல, சட்ட ரீதியான கடமை. அப்போ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத கணக்கிடுகிற போது 3 யூனிட்டாக எடுக்காம குறைந்தபட்சம் 5 யூனிட்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் 57 ஃபிக்ஸ் பண்ணுது. டீ தூள் கிடையாது, காஃபி பவுடர் கிடையாது, ஆர்டிஸ் கோல்மிட்டா எதுவுமே கிடையாது, எந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸுமே கிடையாது, உப்பு வரையும் கிடையாது. ஆனா சாப்பாட்டுக்கு இதெல்லாம் தேவை போட்டுருக்காங்க. நான் சொன்ன இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி துணி 5.5 கெட்டம் துணி ஒரு உறுப்பினருக்கு ஒரு மாசத்துக்கு தனி கூலி யாரு கொடுக்குது? துணியை வாங்கி போட்டிக்கிறதுக்கு நாம என்ன புத்த வச்சுருவோம்? தைக்கிறதுல பேண்ட் தைக்கணும், ஷர்ட் தைக்கணும். அண்டர் கார்மெண்ட்ஸ் கிடையாது. அண்டர் கார்மெண்ட்ஸ் இல்லாம ட்ரெஸ் போட முடியுமா? இதெல்லாம் அதுல இல்ல. பில்லோ கவர், கல்யாண வரை, பெட்ஷீட், டவல் எதுவுமே அந்த க்ளோத்திங் லிஸ்ட்ல இல்ல. இதெல்லாம் சேர்க்கணும். கடைசியாக ஒன்று சொல்றோம், பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் ஆன்லைன் ஆயிடுச்சு. கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாதுன்னு சொல்லியாச்சு கவர்மெண்ட். காய்கறி கடையில போனாலும் பிபே, ஜிபே, ஓபே தான். அப்ப எல்லாத்துக்கும் ஆன்லைன் வேணும். ஆன்லைன் பண்ணணும்னா அதுக்கு ஆண்ட்ராய்டு போன் வேணும், லேப்டாப் வேணும், கம்ப்யூட்டர் வேணும். பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் எதை வேணாலும் நீங்க அதில் போனா தான் கிடைக்கும். என்ன கிடைக்காது. சிஜிஹெச்ல கூட இப்ப ஆப் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. அதை மெயின்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அதுக்கெல்லாம் மினிமம் சேலரியில எந்த ப்ரொவிஷனுமே இல்லை. No provision is there for the technological requirements which has now become essential. இதெல்லாம் லக்ஸுரி கிடையாது, இதெல்லாம் ஆடம்பரம் இல்லை, வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள். இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துதான் மினிமம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மினிமம் சேலரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணினால் மட்டும்தான் அந்த விகிதாச்சார அடிப்படையில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வரும். சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு, பென்ஷன்தாரர்களுக்கும் அந்த அடிப்படையில் தான் மினிமம் ஃபேக்டர் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வரும். இது போன்று ஏராளமான பிரச்சனைகள். அப்புறம் நம்ம பழைய பென்ஷன், புதிய பென்ஷன், அந்த வித்தியாசம் எல்லாம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே விதமான ஒன் பென்ஷன் அடிப்படையில் தான் பென்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், பென்ஷன் ரெஸ்டோரேஷன், அதுக்கப்புறம் பாராளுமன்ற ரெக்கமெண்ட் பண்ணி இருப்பாங்க 80 வயசு வரைக்கும் யார் உயிர் வாழ்றாங்க 20% பென்ஷன் வாங்குவது. அதெல்லாம் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லி இருக்கு. 65 வயசுக்கு மேல போனா 5%, 70 வயசுக்கு மேல போனா இன்னொரு 5%, அப்படின்னா ஆண்டுக்கு 1%, சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆண்டுக்கு 3% இன்கிரிமெண்ட் இருக்கு. அது மாதிரி ஒரு ஆண்டு பென்ஷன் கொடுத்து அடுத்த ஆண்டு 1% இன்க்ரீஸ் பண்ணி கொடு. அப்ப 5 ஆண்டுகளுக்கு 5%. இந்த பிரச்சனைகள் எல்லாம், இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக நம்முடைய ஸ்டாஃப் சைடு சார்பாக நேஷனல் கவுன்சில் தேசியத்துக்கு முன்னால் வைக்கப்படும். என்னுடைய வேண்டுகோள் என்ன, இந்த மகாநாட்டில் கேட்டீங்கன்னா நீங்களும், ஏன்னா நீங்களாம் நிறைய இது சம்பந்தமாக நிறைய அனுபவங்கள் பெற்றவர்கள். 3வது சம்பள கமிஷன், இப்போ நான் 3வது சம்பள கமிஷன்ல இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர் இருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் இதையெல்லாம் நீங்களும் ஒரு சின்ன கமிட்டி பண்ணாங்க. டிராஃபிக் கமிட்டி போட்டுருக்கோம்னா அதுக்கு டிராஃபிக் கமிட்டி நேஷனல் கவுன்சில் தேசியம் சார்பு. ஆனால் அதெல்லாம் நீங்க கொடுக்குற இன்புட், நீங்க
நீங்கள் என்ன தகவல்கள் செய்திகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களோ அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மட்டும்தான் நேஷனல் கவுன்சில் ஸ்டாஃப் அண்ட் மெம்பர்ஸ் கூட அந்த மெமராண்டத்தை தயார் பண்ண முடியும். ஆகவே நம்முடைய ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷனர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதனுடைய உறுப்பினர்கள் நீங்கள் அத்தனை பேருமே இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல தகவல்கள் உள்ளவர்கள், நல்ல அறிவாற்றல் உள்ளவர்கள். நிச்சயமாக உங்களுடைய அறிவாற்றலையும் அனுபவங்களையும் பயன்படுத்தி நாம் என்னென்ன விஷயங்கள் பே கமிஷனுக்கு முன்னால் கொண்டு போக வேண்டும் என்பதை நீங்கள் அனுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை பொறுத்து அந்த ஃபைனல் மெமராண்டம் ஒரு ஷேப்புக்கு வருகின்ற போது இவற்றையெல்லாம் உட்படுத்தி நாம நம்முடைய பென்ஷன் மாற்றத்திற்காக ஐஎல்ஓ சொன்ன மாதிரி a decent and dignified retirement. ஐயோ அதான் சொல்லுங்க, ஓய்வு கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? It should be a decent and dignified. அப்படின்னா எல்லாமே அடங்கி போட்டு டாக்டர் நடராஜன் அவர்கள் போடும்போது சொன்னார் ஹெல்த் வெல்த் ரெண்டுமே வேண்டும். அப்ப அந்த ஹெல்த் வெல்த் ரெண்டுமே வேணும்னா டீசென்டாக ரிட்டையர்ட் இருக்கணும். அந்த டீசென்டாக ரிட்டையர்ட் ஆகிக்கணும்னு சொன்னா டீசென்டான பென்ஷன். ஸோ அந்த திசைவழியை நோக்கி நம்முடைய போராட்டங்களையும் நம்முடைய மாநாட்டினுடைய தீர்மானங்களும் அமையட்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த மாநாடு வெற்றி பெறட்டும் என்று சொல்லி ஆல் இந்தியா எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பாகவும் வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் ஏஐயூசி சார்பாகவும் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி.